வெல்கம் பேக் டு VTK ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி நைட்டு லூனார் எக்லிப்ஸ் இந்தியாவிலேருந்து எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம். நம்ம அதுக்கு ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்மளுடைய சேனலில். எக்லிப்ஸ் சம்மந்தமாகவும் இருக்கும், ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாகவும் இருக்கும். இருந்தாலும் கடைசி நிமிஷம் டிப் ஒன்று, ரொம்ப ஈஸியான ஃபோட்டோகிராஃபி ஸ்டைல் இது. எல்லாராலையும் இதை எடுக்க முடியும். கேமரா உங்ககிட்ட இருந்ததுனாலே போதும், உங்களால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஷாட்டை எடுக்க முடியும். அதாவது ரீசெண்டாக ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேமரா வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக இந்த ஷாட் எடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஷாட்டு தான் இந்த ஷாட்டு. இது லூனார் எக்லிப்ஸோட ஷாட்டு தான். பார்க்குறதுக்கு காது குடையிற அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பட்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ஷாட் எடுக்கிறது. ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். எக்லிப்ஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் கேமராவை ஒரே ஒரு பொசிஷனில் அப்படியே வச்சு ஒரே ஒரு ஷட்டர் ஸ்பீடு, ஒரே அப்பச்சர், ஒரே ISO எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். டைம் லேப்ஸ் மாதிரி எடுக்க வேண்டியது தான். இன்டர்வல் மீட்டர் போட்டு எடுக்க வேண்டியது தான். எப்பவும் போல் இந்த மாதிரி ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபின்னு வந்துருச்சுனாலே மேனுவல் ஃபோக்கஸ் தான். ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் மறந்துடுங்க. மேனுவலில் வச்சுட்டு நீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க நிலா மேலே. சரிங்களா? ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சது. செகண்டு, நம்ம எல்லாருக்கிட்டையுமே இந்த கிட் லென்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு லென்ஸ் இருக்கும். 18 35 mm வரைக்கும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாக்கா சூப்பர். 24 to 35 இருந்ததுனாக்கா பெஸ்ட்டு. 35 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அதோடைய லிமிட்ஸுக்கு புஷ் பண்ணுற மாதிரி. இது 28 இல்லாட்டி 24 இருந்ததுனாக்கா தி பெஸ்ட்டு. சூப்பராக பண்ணலாம். ஜூம் லென்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா பிரச்சனையே இல்லை. கிட் லென்ஸ் இருந்ததுனாலும் இந்த ஃபோக்கல் ரேஞ்சு ஈஸியாக கவர் ஆகும். 24 mm கிடைக்கும், 28 mm கிடைக்கும், பிரச்சனை இல்லை. 3.5 to 5.6 இல்லாட்டி 6.3 இந்த மாதிரி தான் இருக்கும் பொதுவாக நம்மளுடைய ஃபோக்கல் லென்த்து. ISO 100லேயே வச்சுக்கோங்க. ஆப்பச்சரை F4ல் வச்சுக்கோங்க. 24 mm வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஷட்டர் ஸ்பீடு தான் இந்த ஃபுல் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கும். சரிங்களா? அந்த ஷட்டர் ஸ்பீடு 2 செகண்டுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி 1 செகண்ட்லேயும் வைக்கலாம், 2-3 செகண்ட் வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இது 24 mm அப்படிங்கிறதுனால அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் நிலா கிராஸ் பண்ணி போயிடாது. உங்களுக்கு 3 செகண்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வைக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. சரி, இதில் இருக்கிற முக்கியமான ஒரு சூக்ஷமாக வந்து இந்த ஃபுல் எக்லிப்ஸையும் வந்து ஒரே ஃப்ரேமில் நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கணும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி உங்கள் கேமராவுடைய ஃப்ரேமில் ஃபுல்லாக அப்படி வந்து போகிற மாதிரி இருக்கணும் அந்த எக்லிப்ஸை. அப்படி நீங்கள் அதை பிளான் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இதை நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு 24 mm லென்ஸை ஃபுல் ஃப்ரேமில் யூஸ் பண்ணும்போது ஃப்ரேமில் நிலா எந்த பொசிஷனில் இருக்கணும் ஸ்டார்டிங்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு பென்னம்பரல் எக்லிப்ஸை விட்டுருவோம் நம்ம. ஸோ அதை வந்து ஃப்ரீ சாய்ஸில் விட்டுருங்க. அது ஏன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை அதில். இல்லை நீங்கள் பென்னம்பரலும் சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இன்னுமே வைடாக வேணும், அதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ பென்னம்பரல் வேண்டாம் அப்படின்னு விட்டுருவோம் நம்ம. இப்போ U1லேருந்து U4 வரைக்கும் எடுக்கணும். U1 U4 அப்படிங்கிறது அம்பரல் கான்டாக்ட் 1, அம்பரல் கான்டாக்ட் 4. சரிங்களா? டைம் மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அம்பரல் கான்டாக்ட் 1 வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கிற டைம் வந்து கரெக்டாக 9:57 ஆரம்பிக்குது. அதே மாதிரி முடிகிறது வந்து 1:26 முடியுது. ஸோ 1:26 30 செகண்ட் அப்படின்னாக்கா ஒரு 1:27 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன பஃபர் கொடுத்துக்கலாம் நம்ம, அவ்வளோதான். இப்போது நிலாவை எந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறது அப்படின்னா, 24 mm ஃபுல் ஃப்ரேமில் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃப்ரேமில் கரெக்டாக 9:57 இல்லாட்டி 9:55 நைட் டைமு நிலா இந்த பொசிஷனில் வைக்கணும். இந்த இடத்துல நிலா இருந்ததுன்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இந்த எக்லிப்ஸ் முடியும் போது ஃப்ரேமோடைய டாப் வரைக்கும் போய்டும். ஆனால் ஃப்ரேம் விட்டு வெளியில் போகாது. சரிங்களா? இதுவே 35 mm யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரேமில் ஃபுல் ஃப்ரேமில் யூஸ் பண்ணும்போது நிலா இந்த இடத்துல இருக்கணும். ஓகே? 18 mm க்ராப் பாடியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பொசிஷனில் வைக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டைமும் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுட்டீங்க. வெரி குட். 18 mm க்ராப் பாடிக்கு இந்த ஃபோட்டோ, அதே மாதிரி 24 mm ஃபுல் ஃப்ரேமுக்கு இந்த ஃபோட்டோ, 35 mm ஃபுல் ஃப்ரேமுக்கு இந்த ஃபோட்டோ. இந்த பொசிஷன்ஸில் நிலாவை ஸ்டார்டிங்கில் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா தொடவே கூடாது நீங்கள் கேமராவை. அது பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கட்டும். ஸ்டார்டிங்கில் எடுக்கிற ஷார்ட்ஸ் நிச்சயமாக ஓவர் எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும், பரவாயில்லை. 2 செகண்ட் இல்லாட்டி 3 செகண்டுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஷட்டர் ஸ்பீடை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவாகவே மெதுவாக கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகி ஃப்ரேமோட உச்சி வரைக்கும் போகும். நீங்கள் கேமராவில் வைக்க வேண்டிய செட்டிங்ஸு எக்ஸ்போஷர் விதத்தில் சொல்லிட்டேன் நான். ப்ராக்கெட்டிங் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கேமராலேயே இன்டர்வல் மீட்டர் இருக்கும். அந்த இன்டர்வல் மீட்டரை ஓப்பன் பண்ணி நம்பர் ஆஃப் ஷாட்ஸ்ன்னு கேட்டிருப்பான். அதில் வந்து ஒரு 1000 ஷாட்னு வச்சுக்கோங்க. இன்டர்வல் என்ன அப்படின்னு கேட்டாக்கா 30 செகண்ட் வச்சுக்கோங்க. 30 செகண்ட் ஆக்சுவலி நல்ல இன்டர்வல். இது அழகாக இருக்கும், ஃபோட்டோ வரும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நல்லா ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து வெறும் டக்குன்னு எல்லாராலையும் ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு லூனார் எக்லிப்ஸ் ஷாட்டு. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஷாட் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணுங்கள். இதில் ஃபோர்க்ரவுண்ட் எதாவது இருந்ததுனாக்கா வெறித்தனம் அது. ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.